தர்மம் இருந்தாதான் அர்த்தமும் காமமும் பிரயோஜனமே தவிர தர்மத்தை விட்டுட்டு இப்ப சொல்றத அப்படியே பரதனுக்கு திருப்ப வேண்டியதானே. தர்மத்துல என்ன லட்சியம்? நீ போய் ராமர் போனா போட்டு நீ ராஜ்யத்தை ஆளுன்னு பரதன்ட்ட சொல்ல வேண்டியதானே. அது சொல்லாம என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்கிறார். அது சொன்னா எனக்கும் உபகாரமா போயிடுவேன், பரதன் வாயிட்டு போயிடுவேன், நான் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற. அப்ப வசிஷ்டர் சொல்றார், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்பா, அவர் யாருக்கு தான் உங்களோட பிரியம் இல்ல, எல்லாருக்குமே உங்களோட பிரியம் இருக்கு, உன்னை எப்படியாவது ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போய் பட்டம் கட்டிடணுங்கிற எண்ணத்துல பேசிட்டாரு, அவரை நீ மனசுல வச்சுக்காத அப்படின்னு சமாதானப்படுத்துறார். மேல வசிஷ்டர் பேசுறார், இவ்வளவு பேரும் போராதுன்னு வசிஷ்டரும் முயற்சி பண்ணி பாக்குறதாம். வசிஷ்டர் சொல்றார், நான் இதுவரைக்கும் வம்சாவளியில வந்த அத்தனை ராஜாக்களுக்கும் மூத்த பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டியிருக்கேன். அதனால இங்கேயும் நீ அந்த தர்மத்தை காப்பாற்றணும், அதை மீறி இப்ப நீ காட்டுக்கு வந்திருக்க, அதனால நீ பட்டத்தை ஏத்துக்கோ